ஆனந்தமே அகத்தியம். சிவமகா சபையாம், சித்தமகா சபையாம், உயர் மகா சபையாம், உயர் பிரபஞ்ச சபையாம். ஒட்டுமொத்த சித்தர்களை ஞானிகளை ஒருங்கிணைத்து ஓராற்றலாய், பேராற்றலாய், பெருமகா ஆற்றலாய், இறை ஞான ஆற்றலாய், அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆற்றலாய் அமர வைத்து அழகு பார்த்து ஒரு லிங்கமாக இணைய வைத்து ஒரே நிலைதனில் ஒரே வழி நோக்கி யுகமாற்ற பணிதனை தன் சிந்தைக்குள் கொண்டு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற அத்தலத்திலே இருந்து, உயர்தளத்திலே இருந்து, உயர் ஆற்றல்கள் அமர்ந்த தளத்திலே இருந்து திருமுருகன் 27,000 கோடி லோகங்களை ஆளுகின்ற மன்னனாக முடிசூடி அமர்ந்த மகா தலத்திலே இருந்து, மகா சபையிலே இருந்து, இறை தளத்திலே இருந்து, இறை மகா சபையிலே இருந்து அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக இணைத்து உயர் மருதமலையும் ஒன்றாக கூட்டி ஒரே படையாக அமர்ந்து வந்த நிலைகள் மாறி சென்று வருகின்ற நிலையிலே அற்புதமான சிவபுத்திரன் அமர்ந்த அற்புதமான தலவழியில் இருந்து வந்து 10 அவதார நிலைகளையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இதுவரையும் யாருக்கும் கொடுக்கப்படாத, வழங்கப்படாத, யாரும் பெறப்படாத அவதார நிலைகள் கூட தாங்கி நிற்காத, தவசிவ யோகிகள் எல்லாம் கண்டு நிற்காத, இதுவரை யுகமே கண்டிடாத சிவமே நூலாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையலாக வழங்கப்பட்ட சபையிலே இருந்து ஒட்டுமொத்த தேவியர்கள் ஆற்றல்கள்லாம் உயர் நூல் வழியாக அற்புதமாக ஆசி அருள்கின்ற அங்கொரு தளம் இங்கொரு தளம் பாரதம் முழுவதும் அல்லாத வேற்று நிலை கொண்ட அத்துணை நிலைகளில் உள்ள அன்னையர்களில் ஆற்றலாம் வந்து ஆசி உரைக்கின்ற அற்புதமான நூல் அமர்ந்த தளத்திலே இருந்து வருகை புரிந்து யுகத்தை மாற்ற வேண்டும், யுகத்தை அழியக்கூடாது, யுகம் அழியக்கூடாது, கலியுகம் மாற, தர்ம யுகம் மலர, ஆழி பேரலைகள் எழக்கூடாது, பேரழிவுகள் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது, நல்ல நிலைகளும் அதனுடன் அழிந்து விடக்கூடாது, நல்லோர்களை காத்து நிற்க வேண்டும், வல்லோர்களை காத்து நிற்க வேண்டும், எளியோர்களை காத்து நிற்க வேண்டும், வேற்று மாற்று நிலைகளை வேறு வாதையில் அழித்து விடலாம் என்கின்ற அற்புதமான சூட்சமத்தை பரந்தாமனிடம் கூறி அற்புதமாக அத்தகைய அவதார நிலையை எடுக்க வேண்டாம் என உரைத்து நிற்க, அவதார நிலைகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என அமர்ந்த பார்க்கடல் கண்டவனை தாங்கி நிற்கின்ற மகா சபையிலே இருந்து வந்தமர்ந்து இது போன்று அல்ல குறையாத அற்புதங்கள் வந்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான அன்னபூரணி அமர்ந்து அச்சய பாத்திரம் கொடுத்து அல்ல குறையாத நிலையிலே நிகரில்லா தவம் புரிகின்ற அன்னதான கூடம் அமர்ந்த தலத்திலே இருந்து வள்ளல் பெருமானின் அற்புதமான அத்தகைய வெண்வெளி பரவி நிற்கின்ற அற்புதமான தலத்திலே இருந்து அற்புதமான நவ கிரகங்கள் கட்டளைக்கு காத்து நிற்கின்ற 3 அடியில் இருந்து 30 அடி தூரத்தில் அமர்ந்து அற்புதமாக அகத்தியனின் கட்டளையை, சிவமகா வாழை சித்தனின் கட்டளையை, சிவமுருக கட்டளையை கேட்டு பணி செய்கின்ற வருகின்ற சீடர்களை சீண்டி பார்க்கின்ற, உரசி பார்க்கின்ற நிலையில் இருந்து விலகி நிற்க நல்ல அனுக்கிரக நிலைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற வருகின்ற சீடர்கள் ஜாதக கட்டங்களை ஒதுக்கி வைக்கின்ற அற்புதமான தலத்திலே இருந்து, நிகரில்லா தலத்திலே இருந்து கால தேவனையே அமர வைத்து பணி செய்ய சொல்கின்ற, சொன்னதை செய் என்கின்ற அத்தகைய நிலையிலே அமர்ந்த தலத்திலே இருந்து தர்மராஜனை அத்தகைய பாச கயிறுதனை அற்புதமாக வாங்கி வைத்துக் கொண்டு தவம் அமர்த்திய சபையிலே இருந்து தேவேந்திரனே வந்து வியந்து கண்டு அத்தகைய உயர் நிலையை தகர்த்தெறிகின்ற எண்ணம் கொண்டவன் உயர்நிலை அமர்ந்த நிலை கொண்டு வணங்கி தவத்திலே இருக்கின்ற சபையிலே இருந்து வந்தமர்ந்து இது போன்று சொல்ல மாளாத, எடுக்க குறையாத அற்புதங்கள் பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் தாங்கி நிற்கின்ற 11,000 யுகமாக சிவமாக தவம் இருந்து, சிவத்துக்குள் தவம் இருந்து, தவமாக தவம் இருந்து, சிவமாக தவம் இருந்து, சித்தமாக தவம் இருந்து, அகத்தியனாக தவம் இருந்து, அத்துணை ஆற்றல்களையும் உள்ளடக்கி தவம் இருந்து பிரபஞ்ச புண்ணிய நிலைகளெல்லாம் வார்த்தெடுக்கின்ற, வலித்தெடுக்கின்ற தலமாக உள்வாங்கிக் கொள்கின்ற உயர் தலமாக இருக்கின்ற தலத்திலே இருந்து வந்தமர்ந்து அற்புதமாக அத்தகைய தலத்தின் பெருமை அருமைகளை கூறாது, உங்களுக்குள் அருமை மலர வேண்டும், அற்புதம்
மலர வேண்டும், செழுமை மலர வேண்டும், வேற்று மாற்று ஆற்றல்கள் எல்லாம் கலைந்து உயர் இன்ப நிலை பெற வேண்டும். அகத்தியமே ஜெகத்தியம் என்கின்ற அற்புதமான நிலை பரவி நிற்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்துடனே, உன்னத நோக்கத்துடனே, சித்த நோக்கத்துடனே, சிவ நோக்கத்துடனே வந்தமர்ந்து உங்களை ஒவ்வொருக்குள்ளும் இருக்கின்ற சிவத்தை தட்டி எழுப்புகின்ற பணியை செய்கின்ற அற்புதமான சற்சங்க நிகழ்விலே வந்து கலந்திருந்து ஒவ்வொரு நிலைகளும் தன்னுடைய இல்லங்களை இல் சபையாக மாற்றி அமைத்து தனக்கு வருகின்ற இன்னல்களை துரத்தி அடிக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே வந்தமர்ந்து நிகழ்த்திய சற்சங்க நிகழ்விலே கர்ஜித்த அகத்தியனை கண்டு அகம் மலர்ந்து முகம் மலர்ந்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற யாவர்களையும் வரவேற்று அமர வைத்து அற்புதமாக செவிக்கு உணவு கேட்ட சீடர்களே, உங்கள் அக பசிக்கும் அற்புதமான அத்தகைய குடல் பசிக்கும் உணவு பயிரின்ற உயர்வான அன்னதான நிகழ்வுக்கு அனைவரும் வருக வருக என அகத்தியம் எனும் அற்புதமான திருவடியிலே இருந்து ஆசி வழங்கி ஆசீர்வதித்து அருளுரை வழங்கி அற்புத இறை உரை வணங்கி இறையாளர்களாக வலம்பர இறை சபையுடனே இணைந்திருங்கள் என்கின்ற உயர் கர்ஜனை நிலைதனை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அல்ல குறையாத வார்த்தை நிலைகளை இயம்பி நிற்கின்ற ஏற்ற மிகுந்த சிவ சித்த உயர் சித்த மகா சித்த உரையாக உங்களுக்கு உணைத்து உணர் நிலை கொண்ட உயர் மாந்தராக வலம்பர அகத்தியமே ஜெகத்தியம் என்கின்ற பேருண்மையை கூறி பெருமகா சபையிலே அமர்ந்தவர்கள் உங்களை திருத்தால் வணிந்து திருவடி வணிந்து உணர்ந்தவர் யாவரையும் உயர் நிலையிலே அமர்ந்து திருக்கால்களை பணிந்து திருபடி பணிந்து உங்களை வரவேற்று மதிய அன்னதான நிகழ்விலே இறை அமர்ந்து உண்ணும் இறை மகா நிகழ்விலே அனைவரையும் கலந்து கொள்ள அழைக்கிறோம். அகத்தியனின் சார்பாக ஜெகத்தியனின் சார்பாக வாங்கி கொடுத்த மகா நூலிலே இருந்து பெற்று கொடுத்த பெருமகா நூலிலே இருந்து இறையாக கொடுத்த இரவலாக கொடுத்த இறை மகா நூலிலே இருந்து இறை சித்தன் சிவசித்தன் சிவமகா வாழை சித்தன் என்ற நாமத்தை பிரபஞ்சத்திலே இருந்து கேட்டு பெறாமல் கேட்காமல் வாங்கிய அற்புதமான திருவாய் மொழியிலே இருந்து சிறு சித்த கணங்கள் தேவகணங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அழைக்கின்ற அழைப்பாக உணர்ந்தவளை உயர் நிலையிலே அமர்த்தி கீழ் நிலையிலே அமர்ந்து வரவேற்று வணங்கி நிற்கிறோம். அகத்தியன் திருவடியிலே அமர்ந்து அகதீசாய ஜெகதீசாய நமோ நமோ நமோக. யாம் கொடுத்த ஜீவன் நாடியாடா இது, யாம் பிரித்து கொடுத்த ஓலை சுவடியா இது, மாண்டு விட்டதடா கலியுகம் சித்தனே என்று இருமாப்போடு அகத்தியன் வாழ்த்தி வணங்கி எழுகின்றோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. மைக் எடுத்து